ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எல்இடியை எப்படி க்ளோ பண்ண வைக்க போறோம்னு சொல்லிட்டு டிங்கர் கேட் யூஸ் பண்ணி கத்துக்க போறோம். வித்தவுட் ஃபர்தர் டிலே கூகுள் ஓபன் பண்ணிக்கிட்டு டிங்கர் கேட் சர்ச் பண்ணிக்கோங்க. டிங்கர் கேட் குள்ள போயிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுக்கிறதால எனக்கு டைரக்டா எங்க போச்சு, இல்லாட்டி நீங்க லாகின் பண்ண முடியும். இதுவே நீங்க இந்தியஸ் கீழே இருந்தீங்கன்னா உங்க மதர் நேம் உங்க ஃபாதர் இமெயில் ஐடி நீங்க சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் போட்டு போயிட்டு உங்களுக்கு ஆக்சஸ் கிராண்ட் ஆகும். இல்ல அப்படின்னா இந்தியஸ் மேல இருந்தீங்கன்னா ஈஸியா உங்களால லாகின் பண்ண முடியும். பர்சனல் டிக்கெட் ஐடி யூஸ் போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆனதும் போட்டு கிரியேட்ல சர்க்கியூட்ஸ் ஃபர்ஸ்ட் இப்போ சர்க்கியூட் தான் டிசைன் பண்ண போறோம். ஸோ சர்க்கியூட் டிசைன் போடலாம். ஸோ இதுதான் உங்களோட சர்க்கியூட் டிசைனிங் ஏரியா, இங்கே காம்பனன்ஸ் ஏரியா. ஸோ சர்க்கியூட் டிசைனிங் ஏரியாவில் நம்ம காம்பனன்ஸ் ஒன்று ஒன்றுத்தையும் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி தான் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையானது எல்இடி. ஸோ எல்இடி நீங்கள் எல்இடி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கலர் ஆஃப் எல்இடி சூஸ் பண்ண முடியும். எத்தனை எல்இடி வேணும் சூஸ் பண்ணிக்கலாம், 1 2 3 அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு எல்இடி தான் வேணும், ரெட் கலரே எனக்கு போதுமானது. ஸோ ரெட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரி. ஸோ பேட்டரி 9V பேட்டரி எடுத்துக்கிறேன். என்வி பேட்டரி எடுத்துக்கிட்டு இப்போ நீங்க இதை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ரொட்டேட் ஆப்ஷன் நீங்க ஸோ ரொட்டேட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க கொஸ்டின் பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்இடியை பொறுத்த வரைக்கும் எல்இடின்றது லைட் எமிட்டிங் டயோட். ஸோ எல்இடியில ரெண்டு பின்ஸ் இருக்கு. ஒன்னு ஆனோட் அண்ட் கேத்தோட். ஸோ ஆனோடுங்கிறது பாசிட்டிவ், கேத்தோடுங்கிறது நெகட்டிவ். ஸோ ஆனோட் கேத்தோட் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டெய்ல் ஆனோடாவும் ஷார்ட் டெய்ல் கேத்தோடாவும் நம்ம டைரக்டா பார்க்கும்போது தெரியும். இங்கே அதே மாதிரி தான். இந்த டெய்ல் கேத்தோட் மீன்ஸ் நெகட்டிவ், ஆனோட் மீன்ஸ் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரி கொண்டு போயிட்டு எல்இடியோட பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ் கொண்டு போயிட்டு எல்இடியோட கேத்தோடுக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஸ்டிமுலேஷன் கொடுத்தீங்கன்னா உங்க எல்இடி இந்த மாதிரி க்ளோ ஆகும். இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நார்மல் எல்இடிக்கு 1.5 வோல்ட்ல இருந்தே சஃபிஷியன்ட் ஆனது. பட் நான் இங்க கொடுத்துருக்கிறது 9V. ஸோ தட் என்னோட எல்இடி இங்கே பர்ன் ஆகுது. இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன்னா ரெசிஸ்டர். ஸோ டேக் ரெசிஸ்டர். ரெசிஸ்டர் ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஓகேங்களா, இது சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ண போதே தவிர வேறு எதுவும் பண்ண போறது கிடையாது. இட் டசன்ட் ஹேவ் அ டெர்மினல்ஸ். ஸோ இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ் அந்த மாதிரி எந்த டெர்மினல்ஸும் கிடையாது. நீங்க எந்த சைட் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா பாசிட்டிவ் ஆஃப் த எல்இடி சைட் கனெக்ட் பண்ண போறேன். ஸோ இந்த கனெக்ஷன் எடுத்துட்டு இதோட கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதை கொண்டு போய் ஒரு டெர்மினல் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட எல்இடி நார்மல் க்ளோ ஆகும். இதை ஆஃப் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஸ்டிமுலேஷன். எஸ், நோ எல்இடி இஸ் ஸ்டார்ட் டு க்ளோ. இப்படிதான் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸ்ல கிரியேட் பண்ண போறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் த வீடியோ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் சேனல். Thank you.